நேர்கள் இதுவரை தஜ்வீத் வகுப்பு கேட்டீர்கள். நடத்தியவர் அல்-ஹாஃபில் மௌலவி ஏ.இல் அலியார் அவர்கள். இலங்கை ஒலிபரப்பு கொடுத்தாபனம் முஸ்லிம் சேவை. நேரம் 8:15. இன்றைய நிகழ்ச்சிகளில் அடுத்ததாக பாரம்பரியம். முஸ்லிம் சேவைக்கு பங்களிப்பினை நல்கிய கலைஞர்கள், கவிஞர்கள், எழுத்தாளர்கள் உடனான நேர்காணல். சந்திப்பவர் கலைஞர் கலாபூஷணம் MSM ஜின்னா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சமய நிகழ்ச்சிகளோடு சன்மார்க்க ஒழுக்க விழுமியங்களை பேணி சமூகம் தொடர்பான கலை இலக்கிய நிகழ்ச்சிகளுக்கும் எமது முஸ்லிம் சேவை கணிசமான அளவுக்கு இடம் கொடுத்துள்ளது. அந்த வகையில் முஸ்லிம் சேவையின் கலை இலக்கிய பாரம்பரியம் பற்றி பேசிய நிகழ்ச்சி 2021 ஆண்டு ஜனவரி மாதம் 19 ஒளிபரப்பானது. அந்த நிகழ்ச்சி மீண்டும் இன்று. கடந்து சென்ற காலங்களில் எமது முஸ்லிம் சேவை தனக்கு கிடைத்த மிக குறுகிய கால நேரத்துக்குள் கணக்கில் அடங்கா நேயர் நெஞ்சங்களில் ஆத்மார்த்தமாக ஆன்மீகம் ஊடறுத்து செல்ல பெரும் பங்களிப்பினை வழங்கிய அதே நேரம் சன்மார்க்க ஒழுக்க விழுமியங்களை பாதுகாத்து சமூகம் தொடர்பான கலை இலக்கிய நிகழ்ச்சிகளுக்கும் போதுமான அளவிற்கு இடம் கொடுத்தது. அந்தந்த துறை சார்ந்தோரை தேடி இனங்கண்டு அவர்களுக்கு கரம் கொடுத்து ஆயிரக்கணக்கான நேயர்கள் மத்தியில் அவர்களை அடையாளப்படுத்தி மகிழ்ந்தது. அத்தகைய நிகழ்ச்சிகளின் தொடரை இலங்கை வானொலி 95 ஆண்டுகளை செவ்வனே கடந்து அது கூட்டுத்தாபனமாக பரிணமித்து 54 வருடங்களை பூர்த்தி செய்து குதூகலிக்கும் இந்நாட்களில் இன்றைய பாரம்பரியத்தில் விசேடமாக நினைவு கூர்ந்து ஆவணப்படுத்த ஆசை கொள்கிறோம். இதற்காக இன்றைய பாரம்பரியம் நிகழ்ச்சியில் நேர் மக்கள் மத்தியில் புகழினை தேடிக்கொண்ட 3 பிரபலங்களை இன்றைய அதிதிகளாக நாம் இணைத்துக் கொண்டோம். அவர்கள் மூத்த எழுத்தாளர், கவிஞர், கலாபூசணம் ஜவாத் மரைக்கார் அவர்கள், சிரேஷ்ட கலைஞர், நடிகர், கலாபூசணம் கே சந்திரசேகரன் அவர்கள், கலைஞர், கவிஞர் MS அப்துல் லத்தீப் அவர்கள். எம்மோடு இணைந்து கொண்ட இந்த 3 அதிதிகளையும் மகிழ்ச்சி பொங்க நாம் வரவேற்றுக் கொள்கிறோம். ஜவாத் மரைக்கார் அனைவருக்கும் பரிச்சயமான நாமம். ஆமாம், ஜவாத் மரைக்கார் என்றதுமே நம் மூத்த நேயர்களுக்கு சட்டென அவர் அன்றைய நாட்களில் வழங்கிய இலக்கிய மஞ்சரி, இளைஞர் இதயம், கவி அரங்குகள் போன்ற நிகழ்ச்சிகள் நினைவில் வரும். தன் குரல் வளத்தாலும் எழுத்துக்களாலும் முஸ்லிம் சேவைக்கு அளப்பரிய பங்களிப்பாற்றி பெரும் அளவிலான நேயர்கள் மத்தியில் புகழை தேடிக்கொண்ட ஒருவரே சிரேஷ்ட எழுத்தாளர், கவிஞர், கலாபூசணம் ஜவாத் மரைக்கார் அவர்கள். முஸ்லிம் சேவையின் கலை இலக்கியம் தொடர்பான பாரம்பரியத்தினை விசேடமாக இன்றி மீட்டி பார்ப்பதற்காய் கலை இலக்கியத்தோடு தொடர்புடைய கலாபூசணம் ஜவாத் மரைக்கார் அவர்களோடு தொடர்பு கொண்டோம். இலக்கிய துறையில் தடம் பதித்த கலாபூசணம் ஜவாத் மரைக்கார் அவர்களிடம் முஸ்லிம் சேவையின் இலக்கியத்தோடு கலைத்துறை சார்ந்த பாரம்பரியம் பற்றி கேட்டோம். அது குறித்து அவர் பாரம்பரியத்தில் இவ்வாறு பதிவு செய்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும். இலங்கை வானொலியின் முஸ்லிம் சேவை முஸ்லிம் சமூகத்துக்கு ஆற்றி வரும் தொண்டு யாராலும் குறைத்து மதிப்பிட முடியாதது. முஸ்லிம் நிகழ்ச்சியினால் வழங்கப்பட்ட விடயங்களை பொதுவாக 3 வகைகளுக்குள் அடக்கலாம். முதலாவது மார்க்கம் சம்பந்தமானவை, இரண்டாவது சமூகம் தொடர்பான பொது விடயங்கள், மூன்றாவது கலை இலக்கியம் சார்ந்தவை. முஸ்லிம் நிகழ்ச்சிக்காக தினமும் 1 மணித்தியாலம் மாத்திரமே நேரம் ஒதுக்கப்பட்டிருந்த காலத்தில் கூட ஒரு வாரத்துக்குள் அனைத்து விதமான நிகழ்ச்சிகளும் இடம்பெறும்படி நிகழ்ச்சி நிரல் தயாரிக்கப்பட்டிருந்தமை முஸ்லிம் நிகழ்ச்சியின் அன்றைய பொறுப்பாளர்களின் திறமைக்கு எடுத்துக்காட்டாகும். இன்று வரை இந்த சமநிலையை முஸ்லிம் சேவை பேணி வருவது பாராட்டுக்குரியதாகும். தென்னிந்தியா வரைக்கும் புகழ் பெற்றிருந்தது இலங்கை வானொலியும் அதன் முஸ்லிம் நிகழ்ச்சிகளும். இப்போது இலங்கை வானொலி
நவீன தொழில்நுட்பத்துடன் இயங்கி வருவதால் சர்வதேச மட்டத்தில் இந்நிகழ்ச்சிகள் தமிழ் பேசும் மக்களை சென்றடையும் வாய்ப்பும் கிடைத்துள்ளது. முன்னர் நான் குறிப்பிட்ட 3 வகையான நிகழ்ச்சிகளில் கலை இலக்கியம் சார்ந்தவற்றுக்கு வழங்கப்பட்ட இடம் பற்றி எனது நினைவில் உள்ள சிலவற்றை இங்கே தருகின்றேன். இங்கு ஒரு சில நிகழ்ச்சிகள் தவறுதலாக விடுபட்டிருக்கவும் கூடும். இந்நிகழ்ச்சிகளை வழங்கியவர்களும் பங்கு பற்றியவர்களும் நாடறிந்த பிரபலங்கள். அவர்களின் பட்டியல் நீண்டது என்பதால் நேரத்தை கருத்திற்கொண்டு அப்பட்டியலை தவிர்த்துக் கொள்கின்றேன். கலை இலக்கியம் சார்ந்த நிகழ்ச்சிகளிலே இஸ்லாமிய கீதங்கள் முக்கியமானவை. உள்நாட்டு பாடகர்கள் வாரத்தில் ஒருவராக சுழற்சி முறையில் 3 பாடல்கள் பாட வாய்ப்பு வழங்கப்பட்டது. அத்துடன் வெளிநாட்டு பாடகர்களின் இஸ்லாமிய கீதங்களும் தவறாமல் இடம்பெற்றன. தமிழ் மொழி தவிர அரபு, உருது, ஹிந்துஸ்தானி, மலாய் மொழி பாடல்களையும் ஹசல், நாத், கவ்வாலி பாடல்களையும் தவறாமல் ஒலிபரப்பியது முஸ்லிம் சேவை. பிற நாட்டு இசைக்கலைஞர்கள் இலங்கை வரும்போது அவர்களை வரவேற்று நேர்காணல் செய்து அவர்களின் இசைத்திறனை நேயர்கள் கேட்பதற்கு வழிவகுத்தமையும் குறிப்பிடத்தக்கது. முஸ்லிம் சேவை தயாரித்து ஒலிபரப்பும் நாடகங்கள் நாடு கடந்தும் மதம் கடந்தும் அனைத்து மக்களாலும் ரசிக்கப்பட்டு பாராட்டு பெற்றன. ஆற்றல் மிகுந்த தயாரிப்பாளர்கள், நடிகர்கள், நாடக எழுத்தாளர்களின் பங்களிப்பினால் உருவாகிய இந்த நாடகங்கள் வாரத்தில் ஒரு நாள் ஒலிபரப்பாகி நேயர்களின் நெஞ்சங்களில் நிலைத்தன. பல எழுத்தாளர்களுக்கு இந்த நிகழ்ச்சி வாய்ப்பளித்ததோடு வானொலி நாடக எழுத்தாளர் பலர் உருவாகவும் வழி செய்தது. நோன்பு பெருநாள், ஹஜ்ஜு பெருநாள், மீலாத் தினம் ஆகியவற்றில் இடம்பெற்று வரும் விசேட கவியரங்கங்கள் இன்னொரு குறிப்பிடத்தக்க நிகழ்ச்சியாகும். மூத்த தலைமுறை கவிஞர்களும் இளைய தலைமுறை கவிஞர்களும் இணைந்து பங்கேற்கும் நிகழ்ச்சி இது. அத்தோடு இசை சித்திரம், உரை சித்திரம் ஆகிய நிகழ்ச்சிகள் இடையிடையே ஒலிபரப்பாவதோடு விசேட தினங்களிலும் சிறப்பு நிகழ்ச்சிகளாக இவை ஒலிபரப்பாகின. ஏறக்குறைய அரை நூற்றாண்டுக்கு முன்பு முதிசம் என்ற பெயரில் ஒரு நிகழ்ச்சி வாரந்தோறும் நடைபெற்றது. நம் முன்னோர் அளித்து சென்ற பழந்தமிழ் இஸ்லாமிய இலக்கியங்கள் பற்றி எடுத்து கூறுகின்ற நிகழ்ச்சி இது. இலக்கிய மஞ்சரி என்ற பெயரில் ஒரு நிகழ்ச்சி பல ஆண்டுகளாக இன்று வரை நடைபெறுகின்றது. இலக்கியத்தின் பல்வேறு அம்சங்களையும் தொட்டு செல்லும் ஒரு சஞ்சிகை நிகழ்ச்சி இது. நாடறிந்த எழுத்தாளர் பலர் காலத்துக்கு காலம் இந்த நிகழ்ச்சியை நடத்தி வந்திருக்கின்றனர். அத்தோடு கவிதை வளர்ச்சிக்கான தனி நிகழ்ச்சிகளாகவும் பல்வேறு பெயர்களில் காலத்துக்கு காலம் நிகழ்ச்சி தொடர்கள் நடைபெற்று வருகின்றன. கவிதை சுடர், கவிதை சரம், கவிஞர் மன்றம், கவிதா சாளரம் முதலிய நிகழ்ச்சிகளை இதற்கு உதாரணமாக கூறலாம். இன்றைக்கு 50 வருடங்களுக்கு முன்னர் ஃபக்கீர் பைத் என்ற நிகழ்ச்சி வாரந்தோறும் ஒலிபரப்பப்பட்டது. பழந்தமிழ் முஸ்லிம் இலக்கியங்களான 100 மசலா, காட்டுபாவா சரித்திரம் ஆகியவை ஃபக்கீர் பைத்தாக ஒலித்து மக்கள் நெஞ்சங்களை கவர்ந்தன. அதற்கு பின்னரும் நாடெங்கிலும் உள்ள ஃபக்கீர் பாவாக்கள் பாடிய தனிப்பாடல்கள் அவ்வப்போது ஒலிபரப்பாகின. கிராமிய இலக்கியமான நாட்டுப் பாடல்கள் பற்றிய தொடர் நிகழ்ச்சியும் குறிப்பிடத்தக்க ஒன்று. கிராமத்து இதயம் என்ற பெயரில் ஒலிபரப்பான இந்நிகழ்ச்சியின் சிறப்பு என்னவென்றால், கிராமிய பாடல்களை பாடுவதில் சிறந்து விளங்கும் பாடகர்களை அவர்களுடைய ஊர்களுக்கே தேடிச் சென்று பாடல்களை ஒலிப்பதிவு செய்து தேவையான விளக்க குறிப்புகளுடன் ஒலிபரப்பமையாகும். முத்தாரம் என்றொரு பல்சுவை கதம்ப நிகழ்ச்சியும் அரை நூற்றாண்டுக்கு முன்னர் வாராந்தம் ஒலிபரப்பாகி புகழ் பெற்றது. இந்நிகழ்ச்சி நிலைய கலையகத்தில் பார்வையாளர்கள் முன்னிலையில் ஒலிப்பதிவு செய்யப்பட்டது என்பது குறிப்பிடப்பட வேண்டிய ஒன்று. சதுரச் சங்கமம் என்ற பெயரில் வானொலி குறுக்கெழுத்து போட்டியொன்றும் முஸ்லிம் சேவையில் வாராந்த நிகழ்ச்சியாக நடைபெற்றது. சமயம், இலக்கியம், வரலாறு போன்ற பல்துறை சார்ந்த அறிவை பரிசீலிக்கும் சுவையான நிகழ்ச்சியாக
இது அமைந்தது. இலங்கையிலும் பிற நாடுகளிலும் பிரபலமான இலக்கியவாதிகளை நேர்காணும் நிகழ்ச்சிகளும் அவ்வப்போது ஒலிபரப்பாகின. இதை தவிர நிலா முற்றம் என்றொரு நிகழ்ச்சியும் இலக்கியவாதிகளை சந்தித்து உரையாடும் நிகழ்ச்சியாக அமைந்தது. கலை இலக்கியம் தொடர்பாக அறிஞர்களின் உரைகளும் முஸ்லிம் சேவையில் ஒலிபரப்பாகின. அதேபோல இலக்கியவாதிகளின் நினைவு தின உரைகளும் ஒலிபரப்பப்பட்டன. கவிதைக்கென தனி நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாவது போலவே புனைகதைகளுக்காகவும் நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகின. அறிஞர் சித்திலப்பை எழுதிய அசன் பே சரித்திரம் என்ற நாவல் இலங்கையின் முதலாவது தமிழ் நாவல் என்ற பெருமையை பெற்றது. தமிழ் மொழியில் வந்த முதலாவது நாவலும் இதுவே என்ற கருத்தையும் சில ஆய்வாளர்கள் முன்வைத்திருக்கின்றனர். 50 வருடங்களுக்கு முன்னர் கிடைப்பதற்கு அரிய நூலாக இது இருந்தது. அக்காலத்திலேயே இந்நூல் முழுவதும் முஸ்லிம் சேவையில் தொடர்ச்சியாக வாசிக்கப்பட்டு மக்களிடம் எடுத்துச் செல்லப்பட்டது. அதற்கு பின்னர் கதை கேளீர் என்ற நிகழ்ச்சி ஒலிபரப்பானது. சிறுகதை ஒன்றை நிகழ்ச்சியில் படித்து காட்டி அச்சிறுகதை தொடர்பாக கருத்து கூறுவதாக இந்த நிகழ்ச்சி அமைந்தது. அதற்கு பின்னரும் சிறுகதை வாசிப்புக்கான வேறு சில நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாயின. சிறுகதை என்ற தலைப்பிலும் ஒரு வாராந்த தொடர் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகியது. முஸ்லிம்களால் எழுதி வெளியிடப்பட்ட இலக்கியம் சார்ந்த நூல்களை திறனாய்வு செய்யும் ஒரு நிகழ்ச்சி நூல் உலா என்ற பெயரில் ஒலிபரப்பானது. இஸ்லாமிய இலக்கிய வடிவங்கள் என்றொரு நிகழ்ச்சியும் அரை நூற்றாண்டுக்கு முன்னர் தொடர்ச்சியாக ஒலிபரப்பானது. முஸ்லிம்களால் ஆக்கப்பட்ட படைப்போர், மாலை, மசலா, பிள்ளைத்தமிழ், நாமா, புராணம் போன்ற பல்வேறு வகையான இலக்கிய வடிவங்களை அறிமுகம் செய்யும் நிகழ்ச்சியாக இது அமைந்தது. மகரந்தம் என்ற பெயரில் வாராந்தம் ஒலிபரப்பான நிகழ்ச்சியும் ஒரு பல்சுவை கதம்ப நிகழ்ச்சியாகும். சுவையான அம்சங்கள் பலவற்றை தொகுத்து வழங்கப்பட்ட இந்த நிகழ்ச்சியும் நேயர்களின் வரவேற்பை பெற்றது. இதுவும் அரை நூற்றாண்டுக்கு முன்னர் ஒலிபரப்பான நிகழ்ச்சியே. அருட்சுனை என்றொரு நிகழ்ச்சியையும் நாம் மறக்க முடியாது. இதுவும் அரை நூற்றாண்டுக்கு முன்னர் ஒலிபரப்பான நிகழ்ச்சி. முஸ்லிம்களால் ஆக்கப்பட்ட பக்தி ரசம் கொண்ட இலக்கியங்களின் சிறப்பை நயந்து அறிமுகம் செய்யும் நிகழ்ச்சி இது. ஊடுருவல் என்ற சமூக சித்திரம் சமுதாயம் தொடர்பான விமர்சனங்களை இலக்கிய நயத்துடனும் நகைச்சுவையுடனும் சித்தரிக்கும் சுவையான நிகழ்ச்சியாகும். இவை போன்று கலை இலக்கியம் சார்ந்த பல்வேறு நிகழ்ச்சிகளை அன்றைய இலங்கை வானொலி இஸ்லாமிய நிகழ்ச்சி தொடக்கம் இன்றைய இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தாபன முஸ்லிம் சேவை வரை தொடர்ந்தும் தந்து கொண்டிருப்பது மகிழ்ச்சி தரும் விடயமாகும். தொடர்ந்தும் இவ்வாறான சுவையும் சிறப்பும் மிக்க நிகழ்ச்சிகள் பலவற்றை நாம் எதிர்பார்க்க முடியும். முஸ்லிம் சேவைக்கு பங்களிப்பு செய்து நேர்கள் மத்தியில் புகழை தேடிக்கொண்ட பிரபல எழுத்தாளர் கவிஞர் கலாபூசணம் ஜவாத் மரைக்கார் அவர்கள் முஸ்லிம் சேவையின் கலை இலக்கிய பாரம்பரியத்தினை சீராக தொடராக்கி நினைவு கூர்ந்து இங்கே பதிவாக்கியதை கேட்டு நாம் மகிழ்ந்தோம். மூத்த வானொலி கலைஞர் கலாபூசணம் திரு கே சந்திரசேகரன் அவர்கள் இன்று கலை உலகை பேசும் புகழ்பூத்த முன்னணி கலைஞராக இவர் திகழ்கிறார். அன்று தொட்டு இன்று வரை கலை உலகில் தன்னை தக்க வைத்துக் கொண்டிருக்கும் கலைஞர் நடிகர் கலாபூசணம் திரு சந்திரசேகரன் அவர்களின் ஆளுமையை விசேடமாக நாம் பாராட்டுகிறோம். அனைத்து இன கலைஞர்கள் மத்தியிலும் பிரபலம் பெற்ற கலாபூசணம் சந்திரசேகரன் அவர்கள் எமது முஸ்லிம் சேவையோடும் நெருக்கமானவர். இவர் எமது முஸ்லிம் சேவையின் பணிப்பாளர்கள், தயாரிப்பாளர்கள், கலைஞர்களோடு ஆழமான நட்புறவை பேணி வருபவர். அனைத்தையும் தாண்டி முஸ்லிம் சேவையின் பேரபிமானி. இவரையும் இன்றைய பாரம்பரியத்தில் அதிதியாக இணைத்துக் கொண்டதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இவரிடம் முஸ்லிம் சேவையின் பாரம்பரியம் பற்றிய அவரது கண்ணோட்டத்தினை நாம் கேட்டபோது, பாரம்பரியம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த பாரம்பரியம் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அன்றைய நிகழ்ச்சிகளுக்கு உயிரூட்டியவர்களை செவ்வி கண்டு அவர்களது அனுபவங்களை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் சொல்லும் அருமையானதொரு நிகழ்ச்சி இந்த பாரம்பரியம் நிகழ்ச்சி.
முஸ்லிம் நிகழ்ச்சிகளை நான் மட்டுமல்ல, என் குடும்பத்தார், என் சுற்றத்தார் அனைவருமே விரும்பி கேட்டார்கள் அந்த காலத்திலே. ஏனென்றால் அன்று நமக்கு இருந்த வானொலி, ஒரே வானொலி இந்த இலங்கை வானொலி தான். இலங்கை வானொலியிலே நாம் தமிழ் நாடகங்களை கேட்டாலும் கூட முஸ்லிம் நாடகங்கள் என்று ஒலிபரப்பாகும் 8:30 மணி வரை காத்திருந்து அந்த நாடகங்களை கேட்ட அனுபவம் இன்றும் இனிமையாக இருக்கிறது. முஸ்லிம் நிகழ்ச்சியை கேட்பவர்கள் அனைவருமே இந்த வரலாற்றில் ஓர் ஏடு எனும் நிகழ்ச்சியை கேட்காமல் விட்டிருக்க வாய்ப்பே இல்லை. காரணம் என்னவென்றால் 9 மணி செய்தி அறிக்கைக்கு முன்னால் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சி வரலாற்றில் ஓர் ஏடு எனும் நிகழ்ச்சி. வரலாற்றில் நிகழ்ந்த நிகழ்வுகளை கொண்டு வாழ்க்கைக்கு பாடம் கற்பிக்கும் ஒரு அற்புதமான நிகழ்ச்சி இந்த வரலாற்றில் ஓர் ஏடு. இதை அனைவருமே கேட்டார்கள் பெரும்பாலும். அடுத்தது நாடகங்களை பற்றி நாம் பேசப்போனால், முஸ்லிம் சேவையில் ஒலிபரப்பாகும் நாடகங்களுக்கு ஒரு தனியான ரசிகர் கூட்டமே இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். அந்த ரசிகர்கள் என் வீட்டில் அனைவருமே, என் அம்மா, அக்கா, தம்பி உட்பட அனைவருமே கேட்டோம். நாங்கள் மட்டுமல்ல, தமிழ் தெரிந்த அனைத்து மக்களும் முஸ்லிம் நாடகங்களை கேட்டார்கள். அவ்வளவு சிறப்பாக அமைந்தது. சிறப்பான நாடகங்கள் எழுதப்பட்டன, நடிகர்கள் சிறப்பாக நடித்தார்கள். அந்த வகையிலே எம்.ஏ. முகமது, மானா மக்கீன், எஸ்.ஐ.எம்.ஏ. ஜப்பார், என் தாலிப், இளங்கீரன் சுபைர், எம். அஷ்ரப் கான், தீன் ஷா, முத்துமீரான், ஜுனைதா ஷரீப் போன்ற எழுத்தாளர்கள் எழுதினார்கள். மானா மக்கீன் அவர்களை குறிப்பிடும்போது அவர் தட்டச்சு எழுத்தாளராக இருந்த காரணத்தினால் நிறைய நாடக பிரதிகளை பார்க்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. அந்த சமயங்களிலே ஒரு சில நாடக எழுத்தாளர்களின் பிரதிகளை திருத்தி அது நாடக பாங்குடன் அமைய வழி செய்து பல நாடக ஆசிரியர்களை உருவாக்கிய பெருமை மானா மக்கீன் அவர்களை சாரும். நடிகர்கள் என்று சொன்னால் எஸ்.ஐ.எம்.ஏ. ஜப்பார், என் தாலிப், ஷஃபா மோமூர், எஸ்.எம்.ஏ. ஜப்பார், ஓ நாகூர், நியாரா சபுர்தீன், சி.வி.எம். காசிம், கே.எம்.ஏ. மொய்தீன், எஸ்.எம்.ஏ. ஹசன், ஷரீப், ஆமினா பேகம், நஜீமா அப்துல் காதர், ரிஸ்லா அப்துல் காதர், மஹதுமே காதர், இப்படி பலர் நடித்தார்கள். அந்த நாட்களிலே எங்களுக்கு பொறுத்தவரையில் முஸ்லிம் நாடகத்திலோ தமிழ் நாடகத்திலோ நடிக்கும் கலைஞர்கள் எல்லாம் என்னை பொறுத்தவரையில் இன்று திரை நட்சத்திரங்களை எப்படி அண்ணாந்து பார்க்கிறார்களோ அப்படித்தான் அன்றைய வானொலி நட்சத்திரங்களை நாங்கள் பார்த்தோம். அப்படி நான் ஆமினா பேகத்திடம் ஆட்டோகிராஃப் கேட்டேன். அவர் எனக்கு இப்படி எழுதி கொடுத்தார்: மற்றவர்களிடம் கையொப்பம் வாங்கும் வழக்கத்தை விடுத்து மற்றவர்கள் உன்னிடம் கையொப்பம் வாங்கும் நிலைக்கு உயரப்பார். உண்மையில் அருமையான வாசகம். பிற்காலத்தில் நான் அவர்களுடனெல்லாம் நாடகங்களில் நடித்திருக்கிறேன். மகிழ்ச்சியாக இருக்கிறது. நினைக்கும் தோறும் நெஞ்சம் நெகிழ்கிறது. நடித்த கலைஞர்கள் எத்தனை பேர் நம்மை விட்டு போய்விட்டார்கள். அண்மையில் கூட எஸ்.எம்.ஏ. ஜப்பார் காலமானார். அந்த கலைஞர்கள் அனைவருக்கும் எமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வோம். என்னை பொறுத்தவரையில் எம்.எச். குத்தூஸ் முஸ்லிம் நாடகங்களில் முஸ்லிம் நிகழ்ச்சிகளின் தயாரிப்பாளராக வந்ததன் பின்னர் ஒரு புத்துணர்வும் புது பொலிவும் ஏற்பட்டது என்று நான் சொல்லுவேன். அவர் நாடக தயாரிப்பாளராக ஆனதன் பின்பு அந்த காலகட்டத்திலே முஸ்லிம் நாடகத்திலே 64ஆம் ஆண்டு 65ஆம் ஆண்டு என்று நினைக்கிறேன், முஸ்லிம் நாடகத்திலே ஒரு இளைஞன் நடிகனாக தெரிவு செய்யப்பட்டு நடித்து வந்தான். அந்த இளைஞனின் திறமையிலே குத்தூஸ் அவர்களுக்கு பெரும் ஈடுபாடு ஏற்பட்டிருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த இளைஞனுக்கு நடிக்கும் சந்தர்ப்பத்தை விட நாடகங்களை நெறிப்படுத்தி தயாரிக்கும் சந்தர்ப்பத்தையும் வழங்கினார். ஆமாம், நாடகங்களை சிறந்த முறையிலே தயாரித்து ஒளிபரப்பினார் அந்த இளைஞர். அந்த இளைஞர் வேறு யாரும் அல்ல, இன்று உலகளாவிய ரீதியிலே உலக அறிவிப்பாளராக வலம் வந்து கொண்டிருக்கும் என் நண்பன், உங்கள் அன்பு அறிவிப்பாளர் பி.எச். அப்துல் ஹமீத் தான். ஆமாம், பி.எச். அப்துல் ஹமீதை வளர்த்து விட்டதிலே முஸ்லிம் சேவைக்கு பெரும் பங்கு இருக்கிறது. அடுத்து சமுதாய சீரழிவுகளை நகைச்சுவையாக எடுத்து இயம்பும் நாடகத் தொடர்களாக சுபை கதம்பம் நிகழ்ச்சியை மாதி ஹசன் இப்ராஹிம் எழுதி அவரும் மற்ற கலைஞரோடு நடித்து வந்தார். அதன் பிறகு தொடர்ந்து வரும் காலங்களிலே எம்.எம். ரவுப், கே. ஜவாஹர், ஜோபு நசீர், ஃபுர்கான் பி இப்திகார், நேரம் ஷஹீத், நூர்ஜஹான் மர்சூக், சில்மியா ஆதி
இன்னும் பல கலைஞர்கள் தங்கள் பங்களிப்பை வழங்கி வந்தார்கள். ஊடுருவல் என்னும் நிகழ்ச்சியை நாகூர் கனி அவர்கள் எழுதி படைத்தார். அது ஒரு சமூக விழிப்புணர்வு சித்திரமாக உரையாடல் நிகழ்ச்சியாக ஒலிபரப்பானது. இப்படி பல நிகழ்ச்சிகளை வழங்கி தமிழ் மக்கள் மத்தியில் பேரபிமானத்தை வென்ற முஸ்லிம் சேவை நிகழ்ச்சிகளை இன்றும் மக்கள் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்படி பல நிகழ்ச்சிகள் அந்த காலங்களிலே ஒலிபரப்பாயின. இன்றும் தொடர்ந்து காலத்திற்கேற்ப புதுவிதமான நிகழ்ச்சிகளை வழங்கி மக்களை மகிழ்வித்து வரும், மக்களுக்கு மார்க்க உபதேசங்களை ஊட்டி வரும் முஸ்லிம் சேவையில் பணியாற்றும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வாழ்த்துகள். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் அருமை நண்பர் MS ஜின்னா அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த வாழ்த்துகள். நேர்களே, நான் நாடக ஆசிரியர்களின், நடிகர்களின், கலைஞர்களின் பெயர்களை குறிப்பிட்டேன். யாருடைய பெயராவது குறிப்பிடாமல் இருந்திருந்தால் அது தவறுதலாக விடப்பட்டதை ஒழிய வேண்டுமென்று விடப்பட்டதல்ல. அப்படி யார் பெயராவது விடுபட்டிருந்தால் அவர்கள் என்னை மன்னிக்கவும். முஸ்லிம் சேவையில் தங்கள் பங்களிப்பை வழங்கிய சிரேஷ்ட கலைஞர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களது அனுபவங்களை கேட்டறிந்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் சொல்லும் பணியை சிறப்பாக செய்து வரும் நிகழ்ச்சியின் தொகுப்பாளர் அன்பு சகோதரர் MSM ஜின்னா அவர்களுக்கும், நிகழ்ச்சியை தயாரித்து வழங்கும் முஸ்லிம் சேவையின் தற்போதைய பணிப்பாளரான பாத்திமா ரினோசா அவர்களுக்கும் எனது பாராட்டுகளும் வாழ்த்துகளும் உரித்தாகட்டும். மிக்க நன்றி நேர்களே. வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். சிரேஷ்ட கலைஞர் கலாபூஷணம் திரு K. சந்திரசேகரன் அவர்களின் முஸ்லிம் நிகழ்ச்சிகள் பற்றிய பாரம்பரியத்தின் கண்ணோட்டத்தினை இன்றைய பாரம்பரியத்தில் அவரது குரல் வழியாக பதிவாக்கி மகிழ்ந்தோம். தொடர்ந்து எமது முஸ்லிம் சேவையின் நாடக பாரம்பரியம் பற்றி பேசுவதற்காய் நமது முஸ்லிம் சேவையின் சிரேஷ்ட கலைஞர், கவிஞர், எழுத்தாளர் MS அப்துல் லத்தீப் அவர்கள் இங்கே எங்களோடு. 1992 ஆண்டு குரல் தெரிவில் முஸ்லிம் சேவையின் அங்கீகரிக்கப்பட்ட கலைஞராக தெரிவாகிய கவிஞர், கலைஞர், எழுத்தாளர் MS அப்துல் லத்தீப் அவர்களின் பங்களிப்பு இன்றும் எமது முஸ்லிம் சேவையோடு பின்னி பிணைந்திருக்கிறது. முஸ்லிம் சேவைகளில் இன்றும் ஒளிபரப்பாகி வரும் நாடகங்களில் இவர் காட்டி வரும் அக்கறை பாராட்டுக்குரியது. தன் நடிப்பு திறமையினால் ஏராளமான வானொலி ரசிகர்களை தன் பக்கம் ஈர்த்துக்கொண்ட பெருமைக்குரிய கலைஞரே MS அப்துல் லத்தீப் அவர்கள். இவரது பங்களிப்பு இன்னும் முஸ்லிம் சேவையில் தொடர நாம் வாழ்த்துகிறோம். எமது முஸ்லிம் சேவையின் நாடக பாரம்பரியம் பற்றி பேச நாடக கலைஞர் MS அப்துல் லத்தீப் மிக பொருத்தமானவர் என கண்டு அவரிடம் முஸ்லிம் சேவையின் நாடக பாரம்பரியம் குறித்து நாம் கேட்டோம். என்ன பேகம் சாஹிபா, ஏதோ ஆழ்ந்த சிந்தனை போல் தெரிகிறதே. ஆமாலம்பனா, ஆழ்ந்த சிந்தனை தான். எதை பற்றி என்று நான் தெரிந்து கொள்ளலாமா சாஹிபா? எதை பற்றி நான் சிந்திக்கப் போகிறேன்? இல்லாலின் சிந்தனை, கவலை, அக்கறை எல்லாம் இல்லத் தலைவனையும் அவர் இல்லத்தையும் பற்றியதானே? சாஹிபா, பேச்சு பெரும் புதிராக தெரிகிறதே பேகம். ஆலம்பனா, தங்களின் வாழ்க்கை துணையான நான் தங்களின் சுக துக்கம், இன்ப துன்பம் அத்தனையிலும் பங்கு கொள்ள வேண்டியது அவசியம்தானே? அதில் தவறொன்றும் இல்லையே ஆலம்பனா? பேகம் சாஹிபா, அந்த உரிமையை நான் எப்போதுமே மறுத்ததில்லையே. இப்போது என்ன நடந்தது? இப்போது புதிதாக ஒன்றுமே நடந்துவிடவில்லை. வழக்கம் போலவே தான் நடந்து வருகிறது. அரசாங்க காரியங்கள் அத்தனையும் புரிய அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய காரியங்கள் முடிந்து அஸ்தமன சமயத்திலேயே தங்கள் இல்லங்களுக்கு சென்று விடுகிறார்கள். ஆனால் எங்கள் ஷாஹின் ஷாவோ அர்த்த ஜாமம் வரை அந்த புறம் நாடுவதே இல்லையே. புரிகிறது பேகம், எனக்கு நன்றாக புரிகிறது. சாஹிபா, இந்த நாட்டின் பொறுப்பை என் கையிலே தந்திருக்கிறான் இறைவன். இந்த நாட்டு மக்களுக்கு எவ்வித குறைபாடும் நேரா வண்ணம் அவர்களை பாதுகாத்து அவர்களுக்கு சௌரியங்கள் அளித்து நேரான பாதையை காட்டி நடத்தி செல்ல வேண்டியது என் பொறுப்பு. குடிகள் செய்யும் தவறுக்கு கொற்றவனே பொறுப்பாளி என்றபடி அவர்கள் தவறு செய்தால் அதற்கு நான் அல்லவா பொறுப்பாளி? பேகம், நீங்கள் ஒவ்வொருவரும் மேய்ப்பவர்கள். நாளை மறுமையிலே உங்களின் மேய்ப்பை பற்றி கேட்கப்படுவீர்கள் என்று பெருமானார் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனது நாட்டில் உள்ள மக்கள்
என் ஆட்சிக்குட்பட்டவர்கள் எனது பிள்ளைகளைப் போல இருக்கிறார்கள். அவர்கள் எது குற்றம் செய்தாலும் அது என்னையல்லவா சாரும். அதற்காக இரவெல்லாம் விழித்திருந்து தேக சௌக்கியத்தை கெடுத்துக் கொள்வதா? அதிகமான சிந்தனை விழிப்பும் உடல்நிலையை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வானொலி முஸ்லிம் நாடகங்களை பற்றி பேசும்போது தொடக்கத்தில் அதன் ஆரம்ப காலம் பற்றிய சிறியதொரு அறிமுகத்தை செய்வது இந்த இடத்தில் பொருத்தமாக இருக்கும் என நினைக்கிறேன். இது தொடர்பான பல தகவல்களை எனக்கு தந்து உதவியவர்கள் மூத்த எழுத்தாளர் நாடக கீர்த்தி மானா மக்கீன் மற்றும் கலாபூஷணம் லியாவுல் ஃபன்னான் எம் அஷ்ரஃப் கான் ஆகியோர். அவர்களுக்கு நன்றி. 15 நிமிடங்களுக்கு மாத்திரமே வழங்கப்பட்டிருந்த முஸ்லிம் நிகழ்ச்சிக்கான ஒலிபரப்பு நேரம் படிப்படியாக மிகுந்த சிரமத்துக்கும் போராட்டத்துக்கும் மத்தியில் அரை மணித்தியாலமாகவும் பின்னர் 1 மணி நேரமாகவும் அதிகரிக்கப்பட்டது. இப்போது காலையில் 2.5 மணி நேரமும் இரவு ஒலிபரப்பு 1 மணித்தியாலமாகவும் இடம்பெறுகிறது. முஸ்லிம் நிகழ்ச்சியின் ஆரம்ப காலங்களில் நாடகங்களோ உரை சித்திரங்களோ நடை சித்திரங்களோ இருக்கவில்லை. இக்காலகட்டத்தில் கொழும்பு ஜாகிரா கல்லூரி ஆசிரியராக இருந்த கலாநிதி அல்லாமா MM உவைஸ் அவர்கள் எழிலி என்ற புனைப்பெயரில் நடை சித்திரங்களையும் உரை சித்திரங்களையும் எழுதினார். அவரை அடுத்து கொழும்பு ரோயல் கல்லூரி ஆசிரியர் புத்தளத்தைச் சேர்ந்த OH ஆப்தீன் அதனை தொடர்ந்தார். நாடகங்களை யார் எழுதுவது என்ற கேள்வி எழுந்தபோது இதோ நான் இருக்கிறேன் என்று முன் வந்தார் திக்குவல்லையைச் சேர்ந்த MA முஹம்மது அவர்கள். இவரும் கொழும்பு ஜாகிராவின் ஆசிரியர். முஹம்மது மாஸ்டர் என அன்புடன் அழைக்கப்பட்ட இவரது புயல் என்ற 1 மணி நேர நாடகம் தமிழ் தேசிய ஒலிபரப்பில் முதலாக ஒலிபரப்பானது. அதுவே பின்னர் சூறாவளி என்ற பெயரில் முஸ்லிம் சேவையில் ஒலிபரப்பானது. தொடர்ந்தும் முஹம்மது மாஸ்டர் அவர்களே பல புனைப்பெயர்களில் நாடகங்களை எழுதினார். தொடர் நாடகங்கள் இல்லாத குறையையும் நிவர்த்தி செய்து அதனையும் ஆரம்பித்து வைத்தவர் முஹம்மது மாஸ்டர் அவர்களே. அவரது ஃபௌசியா என்ற தொடர் நாடகம் 50 வாரங்கள் வரை ஒளிபரப்பானது. ஏனைய தொடர் நாடகங்களாக சுரையா என்ற புனைப்பெயரில் மானா மக்கீன் எழுதிய ஃபாத்திமா மன்சில், MA ரஹ்மான் எழுதிய தாஜ்மஹால் நிழலில், இளங்கீரன் ஜுபைரின் வாழப் பிறந்தவர்கள், கல்பிட்டி SIMA ஜப்பாரின் தொடர் நாடகம், தீன்ஷா என்ற புனைப்பெயரில் மௌலவி RN சைஃபுதீன் சாஹிப் எழுதிய நினைத்ததும் நிகழ்ந்ததும், M அஷ்ரஃப் கானின் சக்கரங்கள், தாய்மைக்கு என்ன விலை, கால சக்கரம், திக்வல்லை கமாலின் மண்ணில் விழுந்த நிலவு, ஃபுர்கான் பி இஃப்திகார் எழுதிய நிஜங்களின் நிழல்கள் என்பனவற்றை குறிப்பிடலாம். முஹம்மது மாஸ்டரின் வழிகாட்டலை தொடர்ந்து எழுதியவர்களில் MM ஷாவுல் ஹமீத், கொழும்பு வாழைத்தோட்டத்தைச் சேர்ந்த இவர் முமீசா என்ற புனைப்பெயரில் எழுதினார். பொல்கஹவலையைச் சேர்ந்த ULM தாஹா மற்றும் கொழும்பைச் சேர்ந்த MM மக்கீன் என்ற மானா மக்கீன் ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்கள் ஆவர். அவ்வாறு இருந்தும் போதிய நாடக பிரதிகள் கிடைக்காத காரணத்தால் கலைஞர்களே அவற்றை எழுத வேண்டிய நிலை ஏற்பட்டது. இந்த வகையில் ஜனவரி 5, 1962 என் தாலிப் எழுதிய விசித்திரப்பிறவி நாடகம் ஒளிபரப்பானது. ஜனவரி 12, 1962 CBM காசிம் எழுதிய கண்ணீரே காணிக்கை நாடகமும் அதன் பின்னர் முத்துமீரானின் காதலும் கருணையும் நாடகமும் ஒளிபரப்பாயின. எம்மிடையே இப்போதும் வாழும் மூத்த கலைஞர் தற்போது திஹாரியில் வசிக்கும் KMA மொஹிதீன் அவர்களின் பிரதிகளும் ஒளிபரப்பாகியுள்ளன. ஒரு கையெழுத்து மூலப்பிரதியை மட்டுமே வைத்துக்கொண்டு ஒரே ஒரு ஒளிவாங்கிக்கு முன்னால், அதுவும் நேரடி ஒளிபரப்பில் 3 அல்லது 4 நடிகர்கள் நடிப்பது என்பது எவ்வளவு சிரமமான காரியம். இக்காலத்தை போன்று போட்டோ பிரதி வசதிகளும் இல்லாத காலம் அது. இந்த வேளையில் தான் ஒரு தமிழ் தட்டெழுத்தாளரின் தேவை முக்கியமாக உணரப்பட்டது. அப்பொழுது தகவல் ஒலிபரப்பு அமைச்சு பொறுப்பில் இருந்த பிரபல கல்வி அமைச்சர் கலாநிதி பதியுதீன் மஹ்மூத் அவரால் ஏற்படுத்தப்பட்ட முஸ்லிம் நிகழ்ச்சி ஆலோசனை சபையின் தலைவர் கலாநிதி AM ஷஹாப்தீன் சிவாரிசில் மானா மக்கீன் அவர்களை தமிழ் தட்டெழுத்தாளராக நியமித்தார். இதன் காரணமாக நடிகர்கள் எதிர்நோக்கிய சிரமங்கள் பெருமளவு குறைந்தன. கவிதை நாடகம் இல்லாத குறையை தீர்க்க MA கஃபூர் என்ற பொத்துவில் யுவன் அழாதே சிரி என்ற நாடகத்தை எழுதினார். அதனைத் தொடர்ந்து கல்ஹின்னே MCM ஜுபைர், ஃபசீல் காரியப்பர் ஆகியோரும் எழுதினர்.
திக்வல்லே MHM ஷம்ஸ் எழுதிய அன்பின் பரிசு, அஷ்ரப் ஷிஹாப்தீனின் திப்பு சுல்தானின் மனிதாபிமானம் ஆகியனவும் இதில் அடங்கும். நாவலாசிரியர்களும் வானொலி நாடகங்களில் தமது முத்திரையை பதித்துள்ளனர். அக்கரைப்பற்று ஆனாசானா அப்து ஸ்வமத், யாழ்ப்பாணம் இளங்கீரன் ஜுபைர் ஆகியோரின் பங்களிப்புகள் இவ்வகையில் குறிப்பிடத்தக்கன. 1967க்கு பின்னர் எழுதியவர்களில் மன்னார் HM ஷரீப், MH ஃபவுசுல் அமீர், M அஸ்வத் கான், ரைத்தலாவலை MNA அசீஸ், போர்வையூர் ஜிஃப்ரி, ஏத்தாலை மொஹிதீன் A ரஸாக், மன்னாரைச் சேர்ந்த இருவர் SH நியாமத் மற்றும் கலைவாதி கலீல், வாழைத்தோட்டம் SI நாகூர் கனி ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்களாவர். அதன் பின்னர் நாயிமா சித்திக், ஜுனைதா ஷரீப், SAMM அஷ்ரப், புத்தளம் MHM ஹசன், கல்ஹின்னை சலீம், சோலைக்கிளி ULM அத்தீக், ஃபுர்கான் பி இஃப்திகார், மஹதி ஹசன் இப்ராஹிம், SACM ஃபிர்தௌசி, தீரன் RM நௌஷாத், மரீனா இலியாஸ், ஹாஜா அலாவுதீன், HIM ஹுசைன், அஷ்ரப் ஷிஹாப்தீன், MS நகீப், யாழ் ஃபரீத் ஜாபிர், ஃபௌசியா யாசின், நசீலா ஆதம், திக்கவல்லையைச் சேர்ந்த கமால், சஃப்வான் ஜும்ரி, M அஸ்மி சாலி, அபுக்காகம ஃபலீல் A கஃபூர், இர்ஷாத் கமால்தீன், பாளையூற்று அஷ்ரஃபா நூர்தீன், சில்மியா ஹாதி, ஷஃபானா ஜுனைதீன் என பலரும் எழுதினர். மேலும் பலரது பெயர்கள் விடுபட்டிருக்கலாம், மன்னிப்பை வேண்டுகிறேன். முஸ்லிம் நாடகம் என்பது முஸ்லிம்கள் மாத்திரமல்லாமல் தமிழ் பேசும் ஏனைய சமயத்தார்களும் விரும்பி கேட்கும் ஒரு ஜனரஞ்சக நிகழ்ச்சியாகும். நல்ல பல கருத்துகளும் இஸ்லாமிய கலாசார விழுமியங்கள், மரபுகள் சார்ந்த விடயங்களும் இதில் உள்ளடங்கியிருந்தன. அது மாத்திரமன்றி சமூக குறைபாடுகளை சுட்டிக்காட்டி அதற்கான தீர்வுகள் வழங்குவதிலும் அதன் பங்களிப்பு அளப்பரியது. பல சீர்திருத்த கருத்துக்கள் நாடகங்களின் முக்கிய பேசுபொருளாக அமைந்தன. பெண் கல்வி, சீதனம், விதவை மறுமணம், ஆலிம்கள் முஅத்தின்மார்களின் கண்ணியம், ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பான சேவை, கல்வியின் முக்கியத்துவம், ஜக்காத், ரமசான், ஹஜ் ஆகிய கடமைகளின் சிறப்பு, வாழ்வில் ஹராம் ஹலால் பேணுதல், பல்கலைக்கழக பகிடிவதை போன்ற எண்ணக்கருக்களை மையமாக கொண்டு எழுதப்பட்ட பல நாடகங்கள் சமூகத்தில் பெரும் தாக்கங்களையும் மாற்றங்களையும் ஏற்படுத்தின. சமூக மேம்பாட்டுக்கான அதன் பங்களிப்பு மகத்தானது. முஸ்லிம் சேவைக்கு வந்து குவிந்த பாராட்டு கடிதங்களே இதற்கு சான்றாகும். இலங்கையில் மாத்திரமல்லாமல் கடல் கடந்த நாடுகளிலும் எமது நாடகங்கள் பெரும் வரவேற்பை பெற்றன. மௌலவி RN சைஃபுதீன் சாஹிப், மௌலவி UL தாசீன் போன்ற கற்றறிந்த மார்க்க அறிஞர்கள் நாடக பிரதிகளை எழுதினர். அவர்களின் எழுத்துக்களுக்கு சமூகத்தில் அங்கீகாரமும் வரவேற்பும் கிடைத்தன. மௌலவி RN சைஃபுதீன் சாஹிப் எழுதிய பனமா பாசமா நாடக போட்டியில் முதலிடம் வென்றது. அவரது 1001 இரவுகள் அந்த நாட்களில் மிகவும் புகழ்பெற்ற தொடராகும். பல பரீட்சார்த்த முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டன. உலக அறிவிப்பாளர் BH அப்துல் ஹமீத் அவர்களின் தனிநபர் நாடகத்தை இங்கு குறிப்பிடலாம். இன்னும் ஒன்று, ஒரு புகையிரதத்தில் பயணம் செய்யும் போதே நடிக்கப்பட்டு ஒளிப்பதிவு செய்யப்பட்டு ஒளிபரப்பாகி புகழ்பெற்ற நாடகம். M அஸ்வத் கான் எழுதிய பயணம் என்ற இந்த நாடகம் இன்றும் பலருக்கு நினைவிருப்பது அதன் வெற்றிக்கு சான்றாகும். விசேட தினங்களை முன்னிட்டும் நாடகங்கள் ஒளிபரப்பாகி உள்ளன. பெருநாள் தினங்கள், மீலாத் போன்றவற்றை உதாரணங்களாக குறிப்பிடலாம். நாடக தயாரிப்பு துறையில் AM காமில் மரிக்கார், MH குத்தூஸ், குலாம் ரஷீத், MM இர்ஃபான், ரஷீத் M ஹஃபீல், M அஷ்ரப் கான் ஆகியோருடன் அண்மையில் AL ஜபீரும் இணைந்து கொண்டார். நாடக தயாரிப்பில் MH குத்தூஸ் அவர்கள் பல புதிய உத்திகளையும் நுட்பங்களையும் புகுத்தினார். இந்தியாவின் பாத்கண்ட் பட்டதாரி படிப்பு அதற்கு அவருக்கு உறுதுணையாக அமைந்தது. இவரது தனித்துவமான இசைச் சேர்க்கைகள் நாடகத்துறையில் பல புதிய பரிமாணங்களை தொட்டன. நாடக எழுத்தாளரும் தயாரிப்பாளரும் சர்வதேச உண்டா விருது பெற்றவருமான சிலாபத்தைச் சேர்ந்த M அஷ்ரப் கான் எழுதிய பல நாடகங்கள் பெரும் புகழ் பெற்றன. 1958 ஒளிபரப்பான இவரது முதல் நாடகமான எது தியாகம் தொடக்கம் ஏராளமான நாடகங்களை இவர் வானொலிக்காக எழுதியுள்ளார். சமூக நாடகங்கள் மாத்திரமல்லாமல் பல சரித்திர நாடகங்களையும் அவர் எழுதியுள்ளார். ஆக்ராவின் கண்ணீர், முஹம்மது பின் துக்ளக், மாமன்னர் பாபர் ஆகிய நாடகங்கள் நேயர் நெஞ்சங்களில் இன்றும் நிழலாடும். அவரது பரதேசி என்ற நாடகம் பல தடவைகள் மறு ஒளிபரப்பு செய்யப்பட்டது இந்த இடத்தில் குறிப்பிடத்தக்கது.
நாடக தயாரிப்பிலும் இவரது பங்கு அளப்பரியது. நாடக எழுத்தாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் முஸ்லிம் சேவையால் போட்டிகள் நடத்தப்பட்டு பெருந்தொகை பணப்பரிசில்களும் வழங்கப்பட்டன. அனுசரணையாளர்களின் உதவிகள் இல்லாமலேயே முஸ்லிம் சேவை இவற்றை நடத்தியது. மூத்த கலைஞர்களான CBM காசிம், KMA மொஹிதீன் ஆகியோருடன் BH அப்துல் ஹமீத், M அஷ்ரப் கான், கலைச்செல்வன் MM ரவுஃப், M அஸ்வத் கான், MMA லத்தீஃப், மஹதி ஹசன் இப்ராஹிம், ஜோபு நசீர், சனூஸ் M ஃபெரோஸ், அஷ்ரப் ஷிஹாப்தீன், M அஸ்மி சாலி, மாரூஃப் மொஹிதீன், MHM ஃபௌசி, HIM ஹுசைன், MS அப்துல் லத்தீஃப், AL ஜஃபீர், MI ஷிஹாமுதீன், MC ரஸ்மின், அஹமட் M நசீர், ஜுனைத் M ஹாரிஸ், ஷாக்கிர் முஹம்மத், ஃபஸ்ஹான் A நவாஸ் போன்றோரும் பெண் கலைஞர்களான விஸ்வா மற்றும் நஜீமா அப்துல் காதர், ஃபுர்கான் பி இஃப்திகார், நெய் ரஹீம் ஷஹீத், நூர்ஜஹான் மர்சூக், நிஹாரா சபுர்தீன், பதுருன்னிசா ஜமீல், நெய் முசம்மிலா, சித்தி ஃபரீரா தாஜுதீன், நெய் ஃபரீசா ரஸ்மின், ஃபரீதா இஸ்மாயில், ஜஹரியா முஹம்மத், சில்மியா ஹாதி, ஜுல்ஃபிகா அன்வர், முர்ஷிதா ஆகியோரும் இன்றும் எம்மிடையே இருக்கிறார்கள். பெயர்கள் விடுபட்டிருந்தால் மன்னிப்பை வேண்டுகிறேன். எம்மை விட்டு பிரிந்து சென்ற என் தாலிப், O நாகூர், M ஷஃபா மாமூர், HM அஸ்வர், மஹதூம் A காதர், OM ரசீன், KA ஜவாஹர், கல்பிட்டி SIM A ஜப்பார், ACM ஹுசைன் ஃபாரூக், ரைத்தலாவலை MNA அசீஸ், சாத்தான்குளம் SMA ஜப்பார், இர்ஷாத் கமால்தீன், MS நகீப், ARM ஜிஃப்ரி, ஆமினா பேகம் ஃபாரூக், HU தாஹிரா ஆகியோருடன் மறைந்த அனைத்து கலைஞர்களினதும் மறுமை வாழ்வு சிறக்க துஆக்கள். வானொலி முஸ்லிம் நாடக நடிகர்கள், எழுத்தாளர்கள், தயாரிப்பாளர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் என இந்த பெயர் பட்டியல் மிகவும் நீண்டது. பலரது பெயர்கள் விடுபட்டிருக்கலாம். இந்த குறுகிய கால அவகாசத்தில் அனைவரது பெயர்களையும் சேர்த்துக் கொள்ள முடியாததையிட்டு இவ்வேளையில் மனம் வருந்துகிறேன், மன்னிப்பையும் வேண்டுகிறேன். நீண்ட இடைவெளிக்கு பின்னர் 1992 கலைஞர்களுக்கான குரல் தேர்வு ஆடிஷன் நடைபெற்றது. அதன் பின்னர் எந்த ஒரு தேர்வும் இதுவரை இடம்பெறவில்லை. இந்த தேர்வில்தான் நானும் ஒரு வானொலி கலைஞனாக தெரிவானேன். இதுபோன்ற தேர்வுகள் மூலமாகத்தான் புதிய திறமைகளை இனம் காண முடியும். திறமைசாலிகளான பல இளைஞர்களும் யுவதிகளும் எம்மத்தியில் இருக்கிறார்கள். அவர்களது நவீன கணனி மற்றும் தொழில்நுட்பத்துறை அறிவுகளையும் எம்மால் பயன்படுத்திக் கொள்ள முடியும். திறமை வாய்ந்த இளைஞர்களுக்கு களம் அமைத்து கொடுத்து புதியவர்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டால் எமது முஸ்லிம் நாடகங்கள் வெற்றி பாதையில் பயணிக்கும் என்பதில் எனக்கு பூரண நம்பிக்கை உண்டு. இலங்கை வானொலி முஸ்லிம் நாடக வரலாறு என்பது மிகவும் ஆழமாக ஆராயப்பட வேண்டிய விடயம். எனவே அது சம்பந்தமான எல்லா தரவுகளையும் விவரங்களையும் இந்த குறுகிய நேரத்தில் கூறுவது என்பது இயலாத காரியமாகும். எமது வானொலி முஸ்லிம் நாடகத்தின் எதிர்காலம் சிறப்பாக அமைய என் வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிரேஷ்ட கவிஞர், எமது முஸ்லிம் சேவையின் புகழ்பூத்த கலைஞர் MS அப்துல் லத்தீஃப் அவர்கள் தனது பகீரத தேடலின் பயனாக முஸ்லிம் சேவையின் நாடக பாரம்பரியம் பற்றிய சிறப்புகளை சீராக அடையாளப்படுத்தியதைக் கண்டு நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். முஸ்லிம் சேவையின் சமூகம் தொடர்பான கலை இலக்கியம் நிகழ்ச்சிகளின் பாரம்பரியத்தினை மிகச் சிறப்பாக பதிவாக்கி மகிழ்ந்தோம். இதற்கு எங்களோடு கைகோர்ப்பதற்காய் இன்றைய அதிதிகளாக கலந்து கொண்ட மூத்த எழுத்தாளர் கலாபூசணம் ஜவாத் மரக்கார், சிரேஷ்ட கலைஞர் கலாபூசணம் திரு K சந்திரசேகரன், கவிஞர் கலைஞர் MS அப்துல் லத்தீஃப் ஆகியோர்களுக்கு முஸ்லிம் சேவையோடு இணைந்து நன்றி கூறி விடைபெறுகிறோம். முஸ்லிம் சேவையின் கலை இலக்கிய பாரம்பரியம் பற்றி 2021 ஆண்டு ஜனவரி மாதம் 19 ஒளிபரப்பான நிகழ்ச்சியை இன்று மீண்டும் தந்தோம். எமது பாரம்பரியம் நிகழ்ச்சி தொடரில் முஸ்லிம் சேவையின் கடந்த 75 வருடகால வரலாற்றினை எமது சேவையின் ஆரம்பகால அதிகாரிகள், பணிப்பாளர்கள், தயாரிப்பாளர்கள், அவர்களோடு கைகோர்த்த கண்ணியத்துக்குரிய உலமாக்கள், பேராசிரியர்கள், எழுத்தாளர்கள், கலைஞர்கள் என சுமார் 170 அதிதிகளை அழைத்து அவர்களுடனான நேர்காணல் மூலம் குரல் வழியாக பதிவாக்கி ஆவணப்படுத்தினோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாரம்பரியம் நிகழ்ச்சி தொடர்கள் அடங்கிய கலாபூஷணம் MSM ஜின்னா அவர்கள் எழுதிய
இலங்கை வானொலி முஸ்லிம் சேவையின் பாரம்பரியம் நூல் வெளியீடு இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு கொழும்பு 7 விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சின் டங்கன் வைட் கேட்போர் கூடத்தில் இடம்பெற இருக்கின்றது. இந்த நூல் வெளியீடு தொடர்பான சிறப்பு நிகழ்ச்சி இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் 26ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 8:05 ஒளிபரப்பாக இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாரம்பரியம் முஸ்லிம் சேவைக்கு பங்களிப்பினை நல்கிய கலைஞர்கள், கவிஞர்கள், எழுத்தாளர்களுடனான நேர்காணல் கேட்டீர்கள். சந்தித்தவர் கலைஞர் கலாபூஷணம் MSM ஜின்னா. நிகழ்ச்சி தயாரிப்பு MJ ஃபாத்திமா ரினோசியா. இலங்கை ஒலிபரப்பு கொடுத்த ஆவணம் முஸ்லிம் சேவை. நேரம் 8:55.